நம்ம தியானிக்க போகிற செய்தி தவறுகளும் வாய்ப்புகளும் எச்சரிக்கைகள். தவறுகளும் வாய்ப்புகளும் எச்சரிக்கைகள். பைபிளில் இருந்து ஒரு மனுஷனை எடுத்து அவன் செய்த தவறுகள் என்ன, அவனுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் என்ன, கர்த்தர் அவனை எப்படி எல்லாம் எச்சரித்தார் அப்படின்னு இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. ஒன்பதாவது வசனம். இப்போ இந்த வசனத்தின்படி சவுல் ராஜாவான உடனே முதல்ல செஞ்ச காரியம் என்ன? அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடி நிர்மூலமாக்கினான். கடைசியில் என்ன நடக்குது? 7வது வசனம். அந்த 2 வசனத்தை வாசிச்சு உங்களுக்கு என்ன புரியுது? ராஜ்ய பாரத்தில் வந்த உடனே என்ன செஞ்சான்? வேண்டான்னு ஒதுக்க மட்டுமா செஞ்சான்? நிர்மூலமாக்கினான். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடி நிர்மூலமாக்கணும். அப்போ என்ன செஞ்சிருப்பணும்? சில ஆட்கள் தொழிலை விட்டு போயிருப்பணும். சில ஆட்கள் தொழிலை விட்டு போயிருப்பணும். இனி தொழிலை விட விருப்பம் இல்லாத ஆட்கள் தேசத்தை விட்டு போயிருப்பணும். இப்போ சிலர் தொழிலை விட்டுருப்பணும், சிலர் தேசத்தை விட்டுருப்பணும். இது ரெண்டும் இல்லாத ஆட்கள் சவுலால் கொல்லப்பட்டிருக்கணும். சவுலால் கொல்லப்பட்டிருக்கணும். இது 3 வாய்ப்பு. ஒன்றில் தேசத்தை விட்டிருப்பணும், இல்லைன்னா தொழிலை விட்டிருப்பணும், இல்லைன்னா சவுலால் கொல்லப்பட்டிருப்பணும். இன்னும் 4வது வாய்ப்பு என்னன்னா, எனக்கு தேசத்தையும் விட முடியாது, தொழிலையும் விட முடியாது, உயிரையும் விட முடியாதுன்னு சொல்கிற ஆட்கள் என்ன பண்ணியிருப்பணும்? ஏதாவது குகைகளில் போய் ஒளிச்சிருந்து தொழிலை செஞ்சிருப்பணும். இது அவனுடைய வாழ்க்கையின் தொடக்கத்தில். இப்போ அவனுடைய வாழ்க்கையின் முடிவில் யாரை தேடுறான்? யாரை தேடுறான்? அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுகிறான். தவறுகளில் ஃபஸ்ட்டு 1வது தவறு, எதை மேற்கொள்ளுகிறோமோ அதில் அடிமைப்படக்கூடாது. எதை மேற்கொள்ளுகிறோமோ அதில் அடிமைப்படக்கூடாது. அத்தனை பேரும் கவனிக்கணும். இயேசுவின் நாமத்தில்
நான் எதை விட்டு வெளியே வந்தேனோ அது நீ மரணம் வரை என்னை மேற்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்தாவின் நிறைவில் எதை நான் உடைச்சிட்டு வெளியே வந்தனோ அது என்ன மரணம் வர தொடக்கூடாது. அது உள்ள நுழைவதற்கு வாய்ப்பே வைக்கக்கூடாது. ஏன்னா அது வெளியே இருந்து பார்த்துட்டே இருக்கும். இவன் எப்போ விழுவான், இவன் எப்போ மாட்டுவான், இவனை எப்போ வஞ்சகம் தீர்க்கலாம் என்று. ஆகவே ஒரு தடவை நான் ஜெயிச்சுட்டேன், ஒரு தடவை நான் உடைச்சு வெளியே வந்துட்டேன், ஒரு தடவை நான் மேற்கொண்டுட்டேன். இனி மரணம் வர அதற்கும் எனக்கும் தொடர்பில்லை. உன்னை கை தட்டி வாய திறந்து உடபலக்கரந்தல் மனாதியத்தர சந்தல் பிரௌடபரபலமா. சகோதரா, நீ விட்டு வந்த பாரம்பரியத்துக்கும் உனக்கும் இனி தொடர்பு இல்லை. சகோதரி, நீ விட்டு வந்த பொல்லாப்புக்கும் உனக்கு இனி தொடர்பு இல்லை. அது பின்தொடர்ந்து உன்னை வேட்டையாட பார்க்கும். எதை மேற்கொண்டாயோ அதற்கு அடிமையாகாத. இந்த பகல் ஒரு அபிஷேகம். ஒரு இரும்பு துண்டை ரொம்ப நேரம் நெருப்பில் போட்டு வச்சா அந்த இரும்பு துண்டு என்ன நிறத்தில் ஆகும்? தீ நிறத்தில் ஆகும். அந்த இரும்பு துண்டை அப்படியே எடுத்து ஒரு பக்கெட்டு நிறைய ஐஸை வச்சுட்டு அதுக்கு மேல் பக்கத்தில் போட்டால் என்ன ஆகும்? அப்படியே அந்த இரும்பு துண்டு ஐஸ் கட்டிய தொலைச்சிட்டு உள்ள போகும். ஆனால் கீழ் மட்டத்தில் போகும்போது தொலைக்காது. ஏன்னா எதிராளியும் போராடி கொண்டுதான் இருக்கிறான். எனக்குள்ள நெருப்பு இருக்கு, அதனால நான் தொலைச்சிட்டு போறேன். எந்த சத்துருவை என்னை தொட முடியாதுன்னு நினைக்க கூடாது. நான் தொலைக்க என்னில் இருக்கிற வெப்பத்தை குறைக்கும்படி வெளியே இருக்கிற அந்த பனி, அந்த பனிக்கட்டி எனக்கு நேராய் போராடுகிறது. அதுதானே சத்துரு எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஒரு காலத்தில் இச்சையின் ஆவிய மொத்தமா விட்டுட்டு வெளியே வந்தேன். ஒரு காலத்துல பெருமைய மொத்தமா விட்டுட்டு வெளியே வந்தேன். ஒரு காலத்துல அசுத்த வல்லமைகளை மொத்தமா விட்டுட்டு வெளியே வந்தேன். உடனே நீங்க புரிஞ்சுக்கிடணும், எதை மேற்கொண்டேனோ இந்த ஆயுசில எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு அது என்னை அடிமைப்படுத்தும்படி, என்னை மேற்கொள்ளும்படி, என்னை தன்னுடைய அடிமையாய் மாற்றும்படி பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால நான் என்ன செய்யணும்னா எப்பொழுதும் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் கை தட்டி, ஒரு நிமிஷம் வாயை திறந்து எப்பொழுதும் பெற்றுக்கொண்ட கிருபையை எப்பவும் புதுப்பிக்கணும். நல்ல வாயை தரைங்க, நல்ல ஆவியில தரம்புங்க. ஊடாரபா சந்தரபபபபா ரியாந்தர பிரௌடபபபபபபா ஊடபல் கபரபலபா சத்தரபலபா. சவுலின் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய தவறு
மிகப்பெரிய தவறு என்ன? எதை மேற்கொண்டானோ அதற்கு அடிமையானான். நம்ம ஒரு 35 வயசில் அதிகாரத்தோடு நின்றுட்டு இச்சையின் ஆவிய போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருப்போம். நம்ம ஒரு 45 வயசாகி ஜபத்தில் குறைவுபடும்போ அந்த ஆவி மறுபடியும் நமக்கு விரோதமாய் வரும். எதை மேற்கொண்டோமோ அதுதான் நம்மளை ஜெயிக்க பார்க்கும். அதனால் எப்பவும் நெருப்பா இருக்கணும். ரெண்டாவது தவறு, இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். உடனடியான மாற்றம் நிகழ்ந்தது, படிப்படியான மாற்றம் நிகழவில்லை. உடனடியான மாற்றம் நிகழ்ந்தது, எது நிகழல்ல? படிப்படியான மாற்றம் நிகழல்ல. நான் 2 வசனம் உங்களுக்கு சொல்லித்தாரேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். பார்த்தீங்களா? இன்னைக்கே நீ யாராவ? வேறு மனுஷனாவ. 9வது வசனம். யாருக்கும் இப்படி நடக்கல. பார்த்தீங்களா? 24 மணிக்கூருக்குள்ள மொத்தமாக மாறிட்டான். 24 மணிக்கூருக்குள்ள மொத்தமாக மாறிட்டான். கர்த்தர் அவனுக்கு ஆவியை கொடுத்தார், வேறே மனுஷனானான், தீர்க்க தரிசனம் சொன்னான், வேறே இருதயத்தை பெற்றான். இதெல்லாம் அன்றைய தினம் நேரிட்டது. இதுக்கு என்ன சொல்லலாம்? 24 மணிக்கூருக்குள்ள மறுரூபம் அடைந்து விட்டான். 24 மணிக்கூருக்குள்ள என்ன ஆயிட்டான்? மொத்தமா மாறிட்டான். அவன் பழைய சவுலே இல்லை. உனக்கு என்னெல்லாம் கிடைச்சு? அவன் சொல்றான், சர்ச்சுக்கு வந்தேன், அபிஷேகம் கிடைச்சு ஒற்றை நாள்ல. அப்புறம் என்ன கிடைச்சு? வேற மனுஷனானே ஒற்றை நாள்ல. அப்புறம் என்ன கிடைச்சு? தீர்க்க தரிசனம் சொன்னேன் ஒரே நாள்ல. அப்புறம் என்ன கிடைச்சு? வேற இருதயம் கிடைச்சு ஒரே நாள்ல. எனக்கு தெரியல, பைபிள்ல 24 மணிக்கூருக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் அடைந்தவர்கள் உண்டான்னே தெரியல. அடியோட மாற்றி விட்டார். இதுதான் உண்மை. தேவ பிரசன்னம் நம்மை அடியோட மாற்றும். தேவ பிரசன்னம் நம்மை மொத்தமா விட்டு கொடுத்தா மொத்தமா மாற்றும். ஒரு செகண்ட் விட்டு கொடுத்தா போதும், மொத்தமாய் மாற்றிவிடும். ஏன்னா அது தேவ பிரசன்னம் இல்லையா? ஏய், അത്തൽ കന്തൽ കബന്ധരാദിയ ഇന്ന് പകൽ ആരെങ്കിലും ഏൽപ്പിച്ചു കൊടുത്താൽ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് അവരുടെ മേൽ വന്ന് അവരെ രൂപാന്തരപ്പെടുത്തുന്നു. இன்னைக்குள்ள செய்தியை நீங்க கவனிக்கணும். 1, எதை மேற்கொண்டானோ அதற்கு அடிமையானான். 2, உடனடியாக மாற்றம் நிகழ்ந்தது, உடனடி மாற்றம் நடந்தது, படிப்படியான மாற்றம் நடக்கவில்லை. அதாவது மாற்றங்கள் 3 வகை உண்டு. எத்தனை வகை உண்டு? 3 வகை. நீங்க கவனிச்சுட்டே இருக்க, நான் வசனத்தை ஆழமா பேசுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாற்றங்கள் 3 வகை உண்டு. 1, முதல்ல ஆண்டவர் என்ன தொட்டப்ப உண்டான மாற்றம். ஞானசானம் எடுக்க ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவருடைய பிள்ளைய வாழ்வேன் ஒப்பு கொடுத்தேன்,
வசனத்தை கேட்டேன், உள்ளம் திறந்து அவரை ஏற்றுக்கொண்டேன். அப்போ உண்டான மாற்றம், ஒரு மாற்றம் உண்டாச்சு இல்லையா? ரெண்டாவது மாற்றம் என்ன தெரியுமா? அந்த மாற்றத்தை பெற்ற நான் என்ன பண்ணணும்? டெய்லி மாறணும். டெய்லி மாறணும். இன்னைக்குள்ள வாழ்க்கை இன்னைக்கு வாழணும். நாளைக்குள்ள வாழ்க்கை நாளைக்கு வாழணும். அன்னைக்கு செய்ய வேண்டிய அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய ஆவிக்குரிய கடமையை செய்யணும். ஏன்னா இன்னைக்குன்னு கர்த்தர் எனக்கு ஒரு மறுரூபத்தை வச்சிருக்கு. அது இன்னைக்குரியது. இன்னைக்குன்னு கர்த்தர் எனக்கு ஒரு ஜப வாழ்க்கையை வச்சிருக்கு. அது இன்னைக்குரியது. இன்னைக்குன்னு ஒரு அபிஷேகம் வச்சிருக்கு. அது இன்னைக்குரியது. இன்னைக்குன்னு ஒரு கிருபை வச்சிருக்கு. அது இன்னைக்குரியது. அது என்ன பண்ணும் தெரியுமா? அது என்ன டெய்லி மாற்றும். ஏன் டெய்லி பைபிள் வாசிக்கணும்? ஏன் டெய்லி ஜெபிக்கணும்? ஏன் டெய்லி தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கணும்? ஏன்னா எனக்கு டெய்லி மாற்றம் உண்டு. முதல்ல ஒரு தடவை என்ன மாற்றிட்டாரு. அப்புறம் ரெண்டாவது மாற்றம், நான் டெய்லி மாறணும். நான் டெய்லி மாறணும். அனுதினமும் நான் மறுரூபப்படணும். மூணாவது மாற்றம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்டவர்களை எக்காலம் தொனிக்கும் பொழுது மறுரூபப்படுத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுரூபம்னு சொன்ன இந்த மூணும் மறுரூபம் தான். கர்த்தர் என்னை தொட்ட பொழுது உண்டானது மறுரூபம். அப்புறம் தான் டெய்லி ஜெபம் பண்ணி, டெய்லி பைபிள் வாசிச்சு, டெய்லி தேவ பிரசன்னத்தில் வளர்கிற வளர்ச்சி மறுரூபம். எக்காலம் தொனிக்கும் பொழுது என்னை எடுக்க போற மாற்றமும் மறுரூபம். ஆனா சவுலுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அந்த திடீர் மாற்றம் நடந்தது. சில ஆட்களை எல்லாம் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம் இல்லையா? 24 மணிக்கூருக்குள்ள என்ன மாற்றம், என்ன மாற்றம்! அடியோட மாறிவிட்டார்கள். அப்புறம் ஜபத்துக்கு நம்மளை விட வைராக்கியம், நம்மளை விட உற்சாகம், நம்மளை விட வேகம் காட்டினார்கள். ஆனால் இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லை. பார்த்தீங்களா? இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லை. ஏன் நம்ம கூட இல்லை? அனுதின மாற்றம் என்பது அனுதினமும் நடக்கணும். அனுதினமும் உண்டாக வேண்டிய மாற்றம். இன்றைக்கு நான் மாற்றம் அடைந்தேனா? இன்னைக்கு நான் ஜெபித்தனா? ஒரு வாரத்துக்கு முந்தி உள்ள ஜெபத்தை வச்சு இந்த வாரம் வாழ முடியாது. ஏன் தெளிவா சொல்லணும்னா, எலியாவின் கால அபிஷேகத்தை வச்சு எலிசாவின் காலத்தில் வாழ முடியாது. சூழ்நிலை மாறுது, நெருக்கடி மாறுது, சத்துரு புதிய புதிய ஆயுதங்களை உண்டாக்குறான். அந்த புதிய புதிய ஆயுதங்களை வச்சு தேவ பிள்ளைகளை மேற்கொள்ள பார்க்கிறான். அதனால இன்னைக்கு தேவையான மாற்றம் எனக்கு இன்னைக்கு தேவையான கிருபை எனக்கு இன்னைக்கு உடனடியாக ஒரு மாற்றம் நடந்தது. அதே போதும்னு இருக்கக்கூடாது. அதுதான் ஆபத்து. என்னை அபிஷேகித்து விட்டார், அது போதும்னு இருக்கக்கூடாது. நான் தீர்க்க தரிசனம் பேசிட்டேன், அது போதும்னு இருக்கக்கூடாது. ஆவி எனக்குள்ள வந்தது, அது போதும்னு இருக்கக்கூடாது. வேற மனுஷராக்கிட்டாரு, அது போதும்னு இருக்கக்கூடாது. வேற இதயத்தை தந்துட்டாரு, அது போதும்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவரை போல உடபலப சந்தல் பிரௌடபரபரபரபரபா இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும்போ இந்த நாளுக்குரிய மறுரூபம் அநேகருக்குள்ள வருகிறது. கண்ணை மூடி நல்ல கை தட்டணும், நல்ல வாய திறக்கணும். இந்த கூடாரத்தை ஒரு பலத்த அபிஷேகம் மூடுகிறது. அத்தனை பேரு பற்றி பிடிங்க. கர்த்தருடைய ஆவி இப்பொழுது உன்மேல் பலமாய், சிஸ்டர் உன்மேல பலமாய் நல்ல கையை தட்டி பெற்றுக்கிடுங்க. அல் பரக துனம கந்தல் கபத்தராதியோ ரெந்தல் கபரவ சத்தரபலவா.
தடவை மொபைலில் பேட்டரி சார்ஜ் பண்ணி வச்சா ஒரு வாரம் பேட்டரி இருக்கும், இல்லை 2 நாள் பேட்டரி இருக்கும், இல்லை 3 நாள் இருக்கும். திடீர்னு குறைஞ்ச உடனே நமக்கு ஒரு ஆறுதல் வரும்படி ஒரு காரியத்தை செய்யலாம். என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஆறுதல். அது உண்மை கிடையாது, நமக்கு ஒரு ஆறுதல். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், ஒரு பாயிண்ட் கூடும். பரவாயில்லையே, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோடனே சார்ஜ் ஏறி இருக்கேன்னு நினைக்கப்படாது. கண்ணை மூடி கண்ணை திறக்குமா அந்த பாயிண்ட்டை காணாது. அது ஒரு மாயத்தோற்றம். அது ஒரு உண்மையான சார்ஜ்னு சொன்னால் பிளக்கில் கொண்டு போடணும். உண்மையான சார்ஜ் எப்பவும் கிடச்சிட்டே இருக்கணும். உண்மையான வல்லமை எப்பவும் கிடைச்சிட்டே இருக்கணும். இந்த நாளுக்குரிய மாற்றம் அடைந்தீர்களா? இந்த ஆண்டுக்குரிய மாற்றம் அடைந்தீர்களா? இந்த மாதத்துக்குரிய மாற்றம் அடைந்தீர்களா? எதிர்நீச்சல் போட தேவையான அபிஷேகத்தை பெற்றீர்களா? அவன் பெரிய பாக்கியம். அவனை 24 மணிக்கூருக்குள்ள மொத்தமாக மாற்றிட்டாரு. அவன் அப்புறம் என்ன பண்ணியிருக்கணும்? அனுதினமும் உள்ள மாற்றம் உண்டு, அதை பெற்றிருக்கணும். அனுதினமும் உள்ள ஜபஜீவியம் உண்டு, அதை பெற்றிருக்கணும். அனுதினமும் உள்ள கிருபை உண்டு, அதை பெற்றிருக்கணும். அப்பதான் அந்த இருதயத்தை புதுசாக்கினார் இல்லையா, அதிலே நிலநிற்க முடியும். அப்பதான் என்ன வேற மனுஷனாக்கினார் இல்லையா, அதில் நிலநிற்க முடியும். இல்லைன்னா கொஞ்ச நாள் தாண்டி ஒரு சாதாரண மனுஷனை விட கேவலமான நிலைமைக்கு தள்ளப்படுவான். ஒரு சராசரி மனிதனை விட கீழான நிலைமைக்கு தள்ளப்படுவான். தவறு ஒன்று, எதை மேற்கொண்டானோ அதற்கு அடிமையானான். தவறு 2, உடனடியான மாற்றம் நடந்தது, படிப்படியான மாற்றம் நிகழவில்லை. தவறு 3, இந்த இஸ்ரவேலின் முதல் ராஜா யாரு? சவுல். ராஜாக்களுக்குன்னு சொல்லி எழுதி வச்ச பிரமாணம் இருக்கு. ராஜாக்களுக்குன்னு சொல்லி எழுதி வச்ச பிரமாணம். அந்த பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அங்க ஒரு நல்ல காரியம் சொல்லி இருக்கு. ராஜாக்களுக்குன்னு சொல்லி இஸ்ரவேல்ல ஒருத்தன் ராஜாவானால் அவன் பின்பற்றணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிற பிரமாணம் அது என்னன்னு பாருங்க. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூல் என்ன போட்டிருக்கு? பரவாயில்லையே. நியாயப்பிரமாண நூலை பார்த்து பாதி ஆட்களுக்கு கேட்கல. அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்தா போதாதாம், ஆசாரியனிடத்துல நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு நூலை கேட்டு வாங்கணுமாம். நூலை கேட்டு வாங்கி என்ன பண்ணணுமா? தனக்கு ஒரு பிரதி. அப்படின்னால் 20 ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆளுகை செய்தார்னு வைங்க, எத்தனை நியாயப்பிரமாண பிரதி அரண்மனையில் இருக்கணும்? 20. எழுதி வாசிங்க. தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் குமாரனும் அடுத்து வந்த ராஜாக்கள் பின்பற்றல. ஏன் பின்பற்றல? யாராவது சொல்லுங்க. அடுத்து வந்த எந்த ராஜாவும் இதை செய்யல. ஏன் செய்யல? என்ன கஷ்டம் இல்லையா? அடுத்து வந்த எந்த ராஜாவுமே இதை செய்யல. ஏன் செய்யல? முதல் கோணல் முற்றும் கோணல். அதாவது இஸ்ரவேல்ல ஒருத்தன் ராஜாவானால் ஆண்டவர் சொல்றார் அவர்கள்ட்ட, கொஞ்சம் காலம் தாண்டி இவங்க ராஜா வேணும்னு கேட்பனும். அந்த வசனத்தை வாசிங்க. உபாகமம் 17.
சகல ஜாதிகளையும் போல. பாத்தீங்களா, ஆண்டவருக்கு தெரியுது இவங்க இருதயம், இவங்க இருதயம் ஆண்டவருக்கு தெரியுது. 500 ஆண்டுகள் தாண்டி நடக்க போறத 500 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்றாரு. எத்தனை ஆண்டுக்கு முன்ன? 500 ஆண்டுக்கு முன்ன ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்தில் உள்ள நாட்டு ராஜாக்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு நீ சொல்வாயானால் அன்னைக்கு அந்த ராஜா எப்படி இருக்கணும்? அநேகம் குதிரைகளை சம்பாதிக்க கூடாது, கட்டளை 1. அநேகம் ஸ்திரீகளை படைக்க கூடாது, கட்டளை 2. எந்த காரணம் கொண்டும் எகிப்துக்கு திரும்ப போகக்கூடாது, வியாபாரத்துக்காக யாரையும் எகிப்துக்கு அனுப்பக்கூடாது, கர்த்தர் அடைச்ச வழிய நீ திறக்கப்படாது. ஒரு தடவை கூட இந்த மைக்கில் நான் சொல்றேன், கர்த்தர் அடைச்ச வழிய நீ திறக்கப்படாது. ஒரு தடவை கூட நான் சொல்றேன், ஆண்டவர் அடைச்ச வழிய நீ திறக்கப்படாது. அப்படி நீ திறந்தா அந்த வழிய சத்துரு வருவான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் அடைச்சது அப்படி இருக்கட்டு, கர்த்தர் வெட்டினது அப்படி இருக்கட்டு. கர்த்தர் அடைச்ச வழி நீ திறக்க கூடாது. கபர துரவல் கந்தல் கபத்தாரி ஆல்பனா ரேதலாதராதரந்தலாதரந்தர சந்தல் பிரௌடபரபலவா. ஆண்டவர் சொன்னபடி இவங்க அரசனை கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னபடி இவங்க அரசனை கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருந்துதான் ஒரு ராஜாவை என்ன செய்யணும்? எழுப்பணும். அடுத்த ஆண்டவர் சொல்றார், அந்த ராஜா அரண்மனையில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? லேவியராகிய ஆசாரியரிடத்தில் நியாயப்பிரமாணத்தை கேட்டு வாங்கணும். வாங்கிட்டவன் அரண்மனையில் உட்கார்ந்து மொத்த சௌபாக்கியங்களை அனுபவிக்கும்படி அல்ல, நேரம் கிடைக்கும் உட்கார்ந்து தனக்குன்னு ஒரு பிரதி எழுதணும். தனக்குன்னு ஒரு பிரதி எழுதணும். ஏன்னா முதல்ல வாரவன் செஞ்சா பின்னால வாரவன் தன்னால செய்வாய். நான் ஜெபித்தா என்ன பார்க்கிறவங்க தன்னால ஜெபிப்பணும். வீட்டுக்குள்ள ஜெபி ஜெபின்னு சொல்லாதுங்க, நீங்க ஜெபிங்க. துதி துதின்னு சொல்லாதுங்க, நீங்க துதியுங்க. நான் செய்யறத பார்த்து செய்யட்டும் அவர்கள், நான் செய்வதை அவங்க பார்த்து செய்யட்டும். பரிசுத்தமா இருன்னு சொல்றதை விட பரிசுத்தமா இருப்போம். ஜெபி ஜெபின்னு சொல்றதை விட ஜெபிப்போம். ஆலயத்துக்கு வா வான்னு சொல்றதை விட வருவோம். தேவ சமூகத்தில் விழுவோம். உடகந்தராதி அந்தல் பிரௌடபத்தனாதிய சந்தர பலபரபலவா. இஸ்ரவேல் ராஜ்யம் உள்ள காலமெல்லாம் ஒரு பெரிய தவறான முன்னுதாரணத்தை இவன் ஏற்படுத்தி விட்டான். இவன் செஞ்சிருந்தா அத்தனை பேர் செஞ்சிருப்பது இல்லையா? ராஜாக்கள் என்ன நினைப்பனும்? சிங்காசனத்தில் வந்தா உள்ள முதல் வேலை என்ன? நியாயப்பிரமாண நூலை வாங்கி அரண்மனையில் உட்கார்ந்து எனக்கு ஒரு பிரதி, என்ன நல்லா இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு பிரதி, எனக்கு ஒரு பிரதி நான் எழுதணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சட்டமாய் மாற்றப்பட்டிருக்கும். ஆனா இவன் செய்யலையா? இவன் செய்யாததுனால யாரும் செய்யல. ஒருவேளை என் வீடு ஜபிக்காததற்கு ஜபிக்கிறேன்னு சொல்ற நான் காரணமா இருக்கலாம். என் வீடு
வீட்டுல துதி எழும்பாததற்கு துதிக்கிறேன்னு சொல்ற நாய் காரணமா இருக்கலாம். என் வீட்டுக்குள்ள விடுதலை வராதபடிக்கு நான் ஒருவேளை காரணமா இருக்கலாம். நான் செய்யாவிட்டால் பின்னால வர ஒருவனும் செய்ய மாட்டான். நான் ஜெபிக்காவிட்டால் என்ன பின்பற்றவன் ஜெபிக்க மாட்டான். நான் துதிக்காவிட்டால் என்ன பின்பற்றவன் துதிக்க மாட்டான். நான் ஆவியில நிரம்பாவிட்டால் என்ன பின்பற்றவன் ஆவியில நிரம்ப மாட்டான். அப்புறம் ஒரு சந்ததிக்கு ஆவியின் நிறைவுன்னு உண்டுன்னே தெரியாம போகும். மற்றவங்களை செய்யன்னு நிர்பந்திக்கிறத விட ரொம்ப எளிது என்ன தெரியுமா? நான் செய்யட்டும். நான் செய்கிறத பார்த்து மற்றவங்க செய்யட்டும். நான் ஜெபிப்பதை பார்த்து மற்றவங்க ஜெபிக்கட்டும். நான் துதிப்பதை பார்த்து மற்றவங்க துதிக்கட்டும். நான் தெய்வ சமூகத்தில் காட்டுகிற வைராக்கியத்தை பார்த்து மற்றவங்க பின்பற்றட்டும். இந்த கோவிட் டைமில் ஏரோப்ளைனுக்குள்ள ஒரு பிள்ளை, தாயாருடைய தோளில் இருக்கிற பிள்ளை மாஸ்க் வைக்கல. மாஸ்க் வச்சு கொடுத்தா எடுத்து தூர எறியுது அழுதுட்டு. அந்த ஒரு பிள்ளை மாஸ்க் வைக்காததுனால அந்த ஃப்ளைட் எடுக்க முடியல. பிள்ளை அழுது. இப்போ பிள்ளை மாஸ்க் வைக்காமல் ஃப்ளைட்டை எடுக்க முடியாது. ஏன்னா யாருக்கு ஆபத்து? பிள்ளைக்கு ஆபத்து. எல்லாரும் தங்களால் முடிஞ்சதெல்லாம் சிரிக்க வச்சு பார்த்துணும். எல்லாரும் அப்போ முகத்தில் எல்லாம் மூடி வச்சுட்டாக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்த்துன்னு முடியல. கடைசியில் அந்த ஏர் ஹோஸ்டஸ் பணிப்பெண் வந்து தாயார்கிட்ட சொல்லிச்சு, நீ முதல்ல மாஸ்கை போடுமா, நீ போடுறத பார்த்து பிள்ளை வைக்கும். அல்லேலூயா. தாயார் மாஸ்கை வச்ச உடனே பிள்ளைக்கு மாஸ்கை வச்சு கொடுத்துன்னு அப்புறம் பிள்ளை கலட்டவே இல்லை. பிள்ளை என்ன நினைச்சு, என் தாயாருக்கு இல்லை பின்ன என்னத்துக்கு எனக்கு வேணும். பிள்ளைக்கு தெரியாது நான் வச்சா தாயார் வச்சுக்கிடுவேன்னு. அப்படி இல்லை, தாய் வச்சா பிள்ளை வைக்க சம்மதிக்கும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த தேசத்துல ஒரு சரியான ஜெப அடித்தளம் விழுவதாக. இந்த தேசத்துல ஒரு சரியான முன்னுதாரணம் விழுவதாக. இந்த தேசத்துல ஒரு சரியான அபிஷேகம் பாய்வதாக. நாம் பின்பற்றுவதை கண்டு அநேகர் எழும்புவார்களாக. உண்மையிலே அரசனானால் முதல் அரசன் செய்ய வேண்டிய முதல் வேலை தனக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தின் ஒரு பிரதி சொந்தமாக என்ன செய்யணும்? எழுதணும். ஆனால் இவன் அதுக்கு பதில் என்ன செஞ்சான்? 1 சாமுவேல் 15:12. தனக்கு ஒரு பிரதி எழுதல்ல, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம். அப்புறம் அதை பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பல இடங்களில் போகும். எனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டுக்கு நேரம் இருந்தா பின்ன பிரதி எழுதக்கு எப்படி நேரம் இருக்கும்? என் காரியங்களை பார்க்க நேரம் இல்லை, பின்ன எப்படி எனக்கு ஆவிக்குரிய காரியம் பார்க்க நேரம் இருக்கும்? ஆண்டவர் சொன்னது, நீ உனக்கு ஒரு பிரதி எழுதணும். அவன் செஞ்சது, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான்.
நான் 3 தவறுகள் சொன்னேனே. 1வது தவறு, எதை மேற்கொண்டானோ அதற்கு அடிமையானான். 2வது தவறு, உடனடி மாற்றம் நிகழ்ந்தது, படிப்படியான மாற்றம் நிகழவில்லை. 3, தனக்கு ஒரு பிரதி எழுத வேண்டியவன் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். என்ன செஞ்சிருக்கணும்? தனக்கு ஒரு பிரதி எழுதி இருக்கணும், எழுதி பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்துருக்கணும். ஒரு தகுதி இல்லாத என்ன ஆண்டவர் ராஜாவாக்கினாரு, அதனால் நான் உட்கார்ந்து என்ன எழுதுனேன்? நியாயப்பிரமாண பிரதி எழுதுனேன். நான் ஆடு மேய்க்க லாயக்குள்ள ஆள் கிடையாது, கழுத மேய்க்க லாயக்குள்ள ஆள். கழுத மேய்க்க லாயக்குள்ள ஆளாகிய என்ன இஸ்ரவேல் என்கிற தமது மந்தையை, இஸ்ரவேல் என்கிற தமது மந்தையை மேய்க்கும்படி வச்சிருக்கிறாரு, அதனால் நான் ஒரு பிரதி எழுதி வச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியவன். அங்கே பாருங்க, நான் ஜெயித்தேன், நான் யுத்தம் பண்ணினேன், நான் மேற்கொண்டேன், நான் ராஜாவானேன் அப்படின்னு எல்லாரும் அறியணும்னு சொல்லி தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். தெய்வத்துக்கு மகிமை கொஞ்சம் கூட. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமம் இந்த தேசத்தில் மகிமைப்படட்டும், உங்கள் குடும்பத்தில் மகிமைப்படட்டும். கையை உயர்த்தி ஜபிங்க, கையை உயர்த்தி வா திறந்து ஜபிங்க. இந்த நாட்களில் நல்ல வாயை திறந்து ஆவியில் போராடுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உம்முடைய நாம மகிமைப்படணும், எங்கள் பிள்ளைகள் உம்முடைய நாம மகிமைப்படணும், எங்கள் சபையில் உம்முடைய நாம மகிமைப்படணும், எங்கள் வீட்டுக்குள்ள உம்முடைய நாம மகிமைப்படணும், எங்கள் தேசத்தில் உம்முடைய நாம மகிமைப்படணும். உயர்ந்து வருகிற ஜெயஸ்தம்பங்களை இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுகிறோம். உயர்ந்து வருகிற மனுஷ ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெட்டுகிறோம். அந்த கையை தட்டி நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஒரு பலமான தேவ பிரசன்னம், ஒரு பலமான வல்லமை. கவனிங்க, கவனிங்க. நான் 3 தவறுகள் சொன்னேன். 1, எதை மேற்கொண்டானோ அதற்கு அடிமையானான். 2, உடனடியான மாற்றம் நடந்தது, படிப்படியான மாற்றம் நிகழவில்லை. 3, தனக்கொரு பிரதி எழுதவில்லை, தனக்கொரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். 4, இதாக ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன், முக்கியமற்றவைகளை முக்கியப்படுத்தினான். நாலு,
முக்கியமற்றவைகளை முக்கியப்படுத்தினார். இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். 1 சாமுவேல் 18:6-10. அவங்க எதிர்கொண்டு வந்தது யார? தாவீத இல்ல, சவுல. அப்ப அவனுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. நான் என் ராஜ்யத்தில் நான் ராஜாவா இருக்கும் பொழுது வெற்றி பெற்றதை கொண்டாடுகிறார்கள். அதில் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? பாட்டில் உள்ள ஒரு வரிசையை பெருசா எடுத்தான். முக்கியப்படுத்தாம தள்ளிவிட வேண்டிய வார்த்தைகளை தள்ளிவிடணும். நீ ஜபத்துல சோர்ந்து போகும்படி உன் காது கேட்க சாத்தான் சில வார்த்தைகளை பேசுவான். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கும்படி சாத்தான் உன் காது கேட்க சில மனுஷரை வச்சு சில காரியங்களை சொல்லுவான். அந்த வார்த்தைக்கு ஒன்றும் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. அது வாங்க இருதயத்தில் பிளான் பண்ணி ராஜாவாகிய சவுலை மேற்கொண்டோன்னு காட்டணும்னு சொல்லி பாடினது அல்ல. புரியுதா? அவங்க அப்படி யோசிக்கல. அவங்க பாட்டுக்கு ஒரு வரி போட்டாங்க, பாடிச்சணும். அவனை அந்த பாட்டு பாதித்தது. அதீங்களா? கோலியாத்து வந்து நின்று சவால் விட்டது அவனை பாதிக்கல. கோலியாத்து இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாய் பேசுறது ஒண்ணு அவனை. அவன் முழு கெட்ட வார்த்தை பேசுறது 70 தலைமுறை வரை கல்லறைக்குள்ள செத்து கிடந்த ஆளுமலை கூட தோண்டி எடுத்து வெளியே போட்டு கெட்ட வார்த்தை பேசுறது இவனுக்கு உறக்கல்ல. எதை பெருசா எடுத்தாய்? ஒரு பாட்டினுடைய ஒரு வரிசையை பெருசா எடுத்தாய். முக்கியத்துவம் இல்லாததை விட்டு தள்ளணும். சோர்ந்து போக பண்ணுகிற வார்த்தைகளை விட்டு தள்ளணும். தடை பண்ணுகிற வார்த்தைகளை விட்டு தள்ளணும். பின்னுக்கு இருக்கிற வார்த்தைகளை விட்டு தள்ளணும். நீ முன்னேறி போயிட்டே இருக்கணும். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஏன்னா ஜனங்கள் எதிர்கொண்டு வாரதே யார? சவுல. அப்போ சவுல அதுல சந்தோஷப்படணும். என்ன சந்தோஷப்படணும்? என் ராஜ்யம் வென்று விட்டது. தப்புதான். உங்கள்கிட்ட போய் சொன்ன பாத்தீங்களா? பிள்ளை எக்ஸாமில் 100 மார்க் வாங்கிட்டு வருது. பாட்டு பாடுற ஆட்கள் பாடணும். தாய் எடுத்தது 10 மார்க்கு, பிள்ளை எடுத்தது 100 மார்க்குன்னு. இதில் தாய்க்கு பிரச்சனை பண்ண ஏதாவது வழி இருக்கா? தாய்க்கு 10 மார்க்கு கொடுத்ததே பாக்கியம். எனக்கு 10வது. அதில் அங்கே பொறாமப்படக்கொன்னும் இல்லை. பிரச்சனை என்ன தெரியுமா? சில ஆட்கள் சும்மா பேசுனதுக்கு நம்ம வெயிட் போடுவோம். எப்படி அப்படி பேசலாம்? நான் கேட்கிறேன், எப்படி அப்படி சிந்திக்கலாம்? எப்படி அப்படி பேசலாங்கிறத விடுங்க. அப்படி பேசினார்கள் எப்படி இவ்வளவு நாள் சிந்திக்கலாம்? பாடின ஆட்களுக்கு பாட்டு மறந்து போச்சு. இவனுக்கு ஒற்ற பாட்டால உறக்கம் இல்லை. அந்த பலவீனத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கப்படாது. அதை விட்டு தள்ளணும். அந்த குத்தனை வார்த்தைகளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கப்படாது. விட்டு தள்ளணும். ஏன்னா நமக்கு முக்கியமான வேலை இருக்கு. நமக்கு முக்கியமான வேலை இருக்கு.
நமக்கு முக்கியமான வேலை இருக்கு. சத்துரு எப்பவுமே முக்கியம் இல்லாதவைகளை முக்கியப்படுத்துவான். போய் கேளு, 4 பேரை வச்சு கூட்டி கேளு, அவங்க எப்படி அப்படி பேசலாம், எப்படி அப்படி சொல்லலாம், கேளு. 4 பேர் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். சபை இல்லையா? இல்ல, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. விட்டு தள்ள வேண்டிய வார்த்தைக்கு நீ தேவையில்லாம வெயிட் போடுற, அதுதான் பிரச்சனை. அதை விட்டு தள்ளி பாரு, பிரச்சனை அதோட முடிந்தது. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. அசுத்த ஆவிகளின் வாயிலிருந்து வர வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. சில தேவையில்லாத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. பாடினவர்கள் விட்டார்கள், கேட்டவன் விடல. ஒரு பாஸ்டர் என்ன ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண விட்டுட்டு போறாரு. சில ஆட்கள் வீடு வைக்கும்போ நமக்கு ஏறி கிடக்க ஒரு வீடு வேணுமேன்னு சொல்லி வீடு வைப்பணும். சில ஆட்கள் வீடு வைக்கும்போது நான் தான் வீடு வைப்பேன்னு நாட்டுக்காரங்க அறியணும்னு சொல்லி வீடு வைப்பணும். இடையில் ஒரு வீடு வச்சினும் அந்த வீட்டுக்கு வீடு பாலுகாய்ச்ச அன்னைக்கு இறைச்சி மட்டும் 18 வகை. இறைச்சி மட்டும் 18 வகைன்னா ஆடு மாடு மான் அப்படி இல்லை, 18 டைப்பு. வறுத்தது பொரிச்சது அவிச்சது அப்படி 18 டைப்பு. 18 வகை இறைச்சி கூட்டு. 18 உங்கள் தமிழில் சொல்லித்தார 18 வகை கறிக்குழம்பு. உபவாசத்துக்கு இதை சொல்லப்படாது. நமக்கு சோதனையாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. ஒரு வீடு, அந்த பாஸ்டர் என்ன வீட்டில் ஜெபம் பண்ண கூட்டிட்டு போகிறாரு. நீங்கள் பாருங்கள், பிரச்சனை உண்டாக்க தேவையில்லாதவைகள் எப்படி பிரச்சனை ஆகுதுன்னு பாருங்கள். அவர் கொஞ்சம் வயசான ஆள். அவர் என்கிட்ட சொன்னார், நான் ஒரு பாட்டு பாடுவேன், அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணணும், அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். நான் சரின்னு சொன்னேன். சரியான வீடு, வீடுன்னா வீடு. அவர் கண்ணை மூடி பாடினார். காலமெல்லாம் கழியும், ഇന്നു കാൺമതെല്ലാം അഴിയും, പിന്നെ പുതുയുഗം വിരിയും, തിരികെ വരാതെ നാം നിത്യതയിൽ മറയും. പിന്നെ പുതുയുഗം വിരിയും, തിരികെ വരാതെ നാം നിത്യതയിൽ മറയും. അടുത്ത ലയന പാരുங்க. പ്രതിഫലം തന്നിടുവാൻ യേശുരാജൻ വന്നിടുവാൻ, അധികമില്ലിനിയും നാളുകൾ നമ്മുടെ ആദികൾ തീർത്തിടുവാൻ. இவ்வளவும் பாடினாரு. நான் ஜெபம் பண்ணினேன், பாட்டு பிரச்சனையாச்சு. பாட்டில் பிரதிபலம் தന്നിடுவான், ஏசு வீண்டு வந்துடுவான். பிரச்சனையாகல்ல. எந்த வரி பிரச்சனையாச்சு தெரியுமா? காலமெல்லாம் கழியும், இன்னு காண்மதெல்லாம் அழியும். இவ்வளவு பெரிய எங்க வீட்டுக்குள்ள வந்து நின்று பாஸ்டர் எப்படி அந்த வரி பாடலாம்? பாஸ்டர் வேற ஒரு நல்ல வரி பாடி இருக்கு. என்ன வரி? பிரதிபலம் தந்திடுவான். அந்த வரி உள்ளத்தில் ஆறுதல் படுத்தல்ல. எந்த வரி குத்திச்சு?
உங்களுக்கு புரியுது இல்லையா? உங்களுக்கு புரியுது இல்லையா? எதற்கு முக்கியத்துவம் இல்லையோ தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளணும். எதற்கு முக்கியத்துவம் இல்லையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க சாத்தான் தூண்டிட்டே இருப்பான். போய் கேளு, போய் கேளு, பிரச்சனையை பெருசாக்கு, ஊதி பெருசாக்கு. வீட்டுக்குள்ள அப்படித்தானே, சும்மா பேசினது, சும்மா சொன்ன காரியம் பாம்பாய் வெடித்தது. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? முக்கியம் இல்லாத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போ முக்கியப்படுத்த வேண்டியதை விட்டுடுவோம். அதுதான் சாத்தானுடைய நோக்கம். இந்த உலகத்தில் நமக்கு சில முக்கியமுள்ள காரியங்கள் உண்டு, அதை நம்ம யோசிக்க கூடாது. அதனால தேவையில்லாதவைகளை யோசிக்க வைப்பான். ஒரு ஆயுசு மொத்தம் ஒரு பாட்டை யோசிக்க வச்சான். பாட்டை யோசிக்க வச்சது மட்டும் விடுங்க, ஒற்றை பாட்டை கேட்டு யோசிச்சு யோசிச்சு இவனுக்கு பேபிடிச்சு. புரியுதா உங்களுக்கு? வசனம் புரியுதில்லை உங்களுக்கு? விட்டு தள்ள வேண்டியதை இன்னோட விடணும். இன்னது எரியுது எரியுதுன்னு கை தட்டி கண்ணை மூடி இனி அந்த சிந்தை வராது. சில முக்கியமில்லாத காரியங்களை சத்துரு பெருசாக்கிட்ட வாரான். விட்டு தள்ளு, விட்டு தள்ளு, விட்டு தள்ளு, விட்டு தள்ளு. அது எரியுது. உண்மையான தேவ பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுக்க மாட்டணும். அவ என்ன சொல்லணும் தெரியுமா? நான் அந்த பாட்டுக்கு அந்த வரி நானும் கேட்டேன், கேட்டேன் விட்டேன், கேட்டேன் விட்டேன். அவன் கேட்டான், நோயாளியானான். அவன் கேட்டான், நோயாளியானா. ஒரு பாட்டுக்கு ஒரு லைன் எடுத்தப்போ ஒரு குடும்பம் ஆலயத்தை விட்டே போச்சு. அதில் அவ்வளோ பெரிய மிஸ்டேக் இல்லை. அப்படி பிரச்சனை பண்ணியிருந்தா யார்கிட்ட பண்ணியிருக்கணும்? ஏதோ ஒரு பக்தன் அந்த பாட்டு எழுதினார் இல்லையா? இல்லையோ? தேவ பிள்ளைகள் 10 கிராம் வெயிட் உள்ள பிரச்சனைக்கு 10 கிலோ வெயிட் போட மாட்டணும். அவங்க நிசாரமா தள்ளுவணும். பெலூன், சும்மா கிடக்கிற பெலூனை ஊதி பெருக்கி பெருசாக்க மாட்டணும் தேவ பிள்ளைகள். நான் ஒரு உதாரணத்தை பைபிள்ல இருந்து சொல்லித்தாரேன். பவுலை கடிச்சது எது? விரியன் பாம்பு. அப்போஸ்தலர் 28:2. அவன் உதறி நெருப்பில் போட்டது எது? அடுத்த வசனம். கடிச்சது எது? விரியன் பாம்பு. உண்மையிலே கடிச்சது விரியன் பாம்பு. ஆனா அவன் நெருப்பில் உதறி போட்டது எது? அவன் அந்த உங்க பைபிள்ல இல்லையோ? விஷ பூச்சி. கடிச்சப்போ சொல்லி இருக்கு விரியன் பாம்பு. எரிஞ்சப்போ சொல்லி இருக்கு 6 அடி நீளம் உள்ள பாம்பு. இவன் கையை கடிச்ச உடனே 5 அடி நீளம் குறைஞ்சு அப்படி உபவாசம் இருந்த நீக்கொலி போல ஆச்சுன்னா தோணுது? இல்லை இல்லை. அவன் அதை ஒரு பொருட்டா எடுக்கல. நம்ம அண்ணா கடிச்சது நீக்கோலியா இருக்கும், பில்டப் அனகோண்டாயா இருக்கும்.
கர்த்தரு ஸ்தோத்திரம். நான் ஆலயத்துக்கு வருவதற்காக காடு வழி, வயல்வெளி, மலை வழி வந்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஏதோ ஒன்று என்னை கவ்விக்கொண்டது. ஆண்டவரே, நான் மாட்டி விட்டேனே அப்படின்னு சொல்லி கையில் இருந்த டார்ச்சை மெதுவாக எப்படியோ தேடி எடுத்து அடித்து பார்த்தா அது ஒரு அனக்கோண்டா. அது ஒரு அனக்கோண்டா. அப்புறம் டார்ச்சை அடிச்சு 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 தேடி பார்த்தப்பதான் தெரியுது அது ஒரு பூராங்கன்னு. பூராங்கடிச்சதுக்கு அனக்கோண்டாக்க பில்டப் கொடுக்கிற நம்ம எங்க? விரியன் பாம்பு கடிச்சப்போ அந்த பூச்சிய ஒரு 25 பைசைக்கு மதிப்பு கொடுக்காம உதறி தள்ளுன அவன் எங்க? கவனிங்க, முக்கியம் இல்லாத காரியங்களுக்கு முக்கியம் இல்லை, முக்கியப்படுத்த கூடாத காரியங்களுக்கு முக்கியப்படுத்த கூடாது. உன் பலவீனத்தை முன்ன நிறுத்தாத, உன் பிரச்சனையை முன்ன நிறுத்தாத, உன் நோயை முன்ன நிறுத்தாத, கேட்ட வார்த்தைகளை முன்ன நிறுத்தாத, அதை தாண்டி ஓடு. கபரப கந்தரப சத்தரப பபபப ரியா துயபரபரபரபரபரப. அத்தனை பேர் 2 நிமிஷம் கை தட்டணும். பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். உதறி தள்ளி விட்டு போ. ஒரு சபையை ஒன்று 3ஆ பிரியுங்க. சும்மா உதாரணம் 3ஆ பிரியுங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு, முன்னாலே இருக்கிற ஒரு ஆள் பாட்டில் கேட்குது, எண்ணெய் உண்டோ நின் விளக்கில். முன்னாலே இருக்கிற ஆள் எப்படி கேட்டது? பாட்டில் கேட்குறது, எண்ணெய் உண்டோ, அவன் விளக்கில் எண்ணெய் இருக்கான்னு. நடுவில் இருக்கிற ஆள் கடுப்பில் கேட்குது, என் விளக்கில் எண்ணெய் உண்டாங்கிறத விடு, நீ ஒருங்கினியா. கடைசியில் இருக்க கடுப்பில் இருக்க ஆள் 2 பேரையும் பார்த்து கேட்குது, எண்ணெயும் விளக்கையும் விடு, நீ துணி உடுத்தியான்னு. எண்ணெய் உண்டோ நின் விளக்கில், நீ ഒരുങ്ങിയിട്ടുണ്ടോ, നിർമ്മലമാം നീതി വസ്ത്രം. பாட்டா பார்க்கணும், சாட்சியா பார்க்கணும். சத்துரு முன்னிறுத்தக்கூடாத காரியங்களை முன்ன கொண்டு வைப்பான். உனக்கு பலவீனம் இருக்கு, உனக்கு நோய் இருக்கு, உனக்கு படிப்பு வராது, உனக்கு ஜபம் வராது, உனக்கு ஆராதனை வராது, அதை முன்னிறுத்தக்கூடாது. அதை உதறி நெருப்பில் தள்ளணும். அது எரியட்டும். அது ஒரு பூச்சி, அது எரியட்டும். அது ஒரு விரியன் பாம்பு இல்லை, அது ஒரு பூச்சி. ரேதபத்துராதன கந்தல் கபரபலபலபலபா. உங்க குடும்பத்துல கவுன பூச்சிய உதறி தள்ளு. கவனிங்க, கேட்டதை முக்கியத்துவப்படுத்தினாய். எதை கேட்டதை, அப்புறம் எதை முக்கியத்துவப்படுத்தினாய்? 1 சாமுவேல் 13:11. பார்த்தீங்களா? கேட்டது பாதிப்புக்குள்ளாக்கிச்சு. இப்போ எது பாதித்தது? கண்டது. 3 காரியத்தை கண்டேன். 1, ஜனங்கள் போகிறாங்க. 2,
நீர் வரல. 3 பெலிஸ்தியம் வாரான். பார்த்தீங்களா? போகிறார்கள், வரவில்லை, வருகிறான். கண்டு ஜனங்கள் போகிறத கண்டேன், நீர் வராத கண்டேன், பெலிஸ்தியம் வாரத கண்டேன். ஒரு பொழுதும் தேவையில்லாமல் கண்டதையும் கேட்டதையும் முக்கியப்படுத்தக்கூடாது. அது தப்பு தான். உங்கள்கிட்ட போய் சொன்னது தப்பு தான். எதையும் முக்கியப்படுத்தப்படாது, கண்டதையும் கேட்டதையும் முக்கியப்படுத்தக்கூடாது. ஏன்னா பிரச்சனை வரணும்னு அந்த வார்த்தையை சத்துருவன் காதில் கேட்க பண்ணினான். பிரச்சனை வரணும்னு சத்துருவனுக்கு காட்டி தந்தான். அதை ரெண்டையும் நீ விட்டு தள்ளு. நீ முக்கியப்படுத்த வேண்டியது கர்த்தரை. கர்த்தரை நான் எப்பொழுதோ எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆவிக்குரிய காரியங்களை கண்டா, ஆவிக்குரிய காரியங்களை கேட்டால் அதுக்கு 100% முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவையில்லாத காரியத்தை கண்டால், தேவையில்லாத காரியத்தை கேட்டால் அது சத்துரு நான் கேட்கவும் காணவும் விரும்பினான்னு சொல்லி அதை அங்கே விட்டு தள்ளணும். அதை அங்கே விட்டு தள்ளணும். ஒரு நாள் ராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் வருது. பாஸ்டர் தூங்கிட்டு இருக்கிறீங்களா? ராத்திரி நான் சொன்னேன் தூங்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு அங்கே இருந்து சொல்லு, பாஸ்டர் நாங்கள் தூங்காமல் பாடுபடுறோம், நாங்கள் தூங்காமல் பாடுபடுறோம். நான் கேட்டேன் என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டை சுற்றி அசுத்தாவி ஓடுது, எங்கள் வீட்டை சுற்றி அசுத்தாவி ஓடுது. வீட்டுக்குள்ளே யாருக்கும் படுக்க முடியல. பயங்கர சத்தம், சங்கிலி இழுக்குது, 4 காலில் சாடுது, டமார் டமார்னு இடிக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. ராத்திரி நான் ஃபோனில் ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே அந்த வீட்டை சுற்றி தூதர்கள் இறங்குவார்களாக, உம்முடைய மகிமை அந்த வீட்டை சுற்றி இறங்குவதாக, உம்முடைய அக்கினி அந்த வீட்டை சுற்றி இறங்குவதாக அப்படின்னு ஜோம் பண்ணுறேன். நல்ல காலம் ஜோம் பண்ணி கொஞ்சம் நேரம் தாண்டின உடனே பிரச்சனை முடிஞ்சு. அடுத்த நாள் நான் போனேன். போய் உட்கார்ந்தா சம்பவத்தை சொல்லணும். ஒரு பாஸ்டர் கூப்பிடண்டான்னு நினச்சிட்டு இருந்தோம். 11:30 தொடங்கிச்சு. 11:30 தொடங்கிச்சு. நல்லா ஜோம் பண்ணி பார்த்தோம். கதி கட்டாகும். பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் பிரச்சனை தீர்ந்து. 2 மணிக்கு ராத்திரி பிரச்சனை தீர்ந்து. நான் மறுநாள் போகிறேன். எல்லாம் விலாவாரியாக விசாரித்தேன். சம்பவம் அப்புறத்து வீட்டில் உள்ள பட்டியை அவுத்து விட்டுருக்கு. அது சங்கிலியோட வந்துருக்கு. அது சங்கிலியோட வந்து இவங்க வீட்டில் இருக்கிற அந்த ஒரு டைப்பு குடம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? இந்த சைடில் முத்து கிடக்கும் உள்ள சில்வர் குடம். அதுக்குள்ளே இருந்த தண்ணியில் இந்த பட்டி தலையிட்டுருக்கு. தலையிட்டா தலை எடுக்க முடியல. தொடலு தலையில் கிடக்கிறதுல கிளுங்கிறது. அது உயிர் தப்பக்க வேண்டி சாடுது. சாடும்போது ஒரு சவரில் போயிடிக்குது. அப்போ கிளுகிலா கேட்குது. அடுத்து உயிரை கொண்டு ஓடி அடுத்த சவரில் போயிடிக்குது. கிளுகிலா கேட்குது. நான் ஊக்கமாக ஜோம் பண்ணப்போ நல்ல காலம் இது காம்பவுண்டு டோரை கண்டுபிடிச்சி அப்புறம் போச்சு.
அப்பதான் அவங்களுக்கு வெளிப்பாடு வந்து பார்த்தா ஊரவளம் வச்சிருந்த குடத்தை கண்டில்லை. ஊரவளம் வச்சிருந்த குடத்தை ஆனல்ல. ஒரு லைட்டு போட்டு சங்கூட்டம் உள்ள ஒருத்தன் வீட்டுக்குள்ள கிடக்கிற ஆணுங்க எல்லாம் பெண்ணாகி போன என்ன செய்யுது? ஒருத்தன் கதவை திறந்து டார்ச் அடிச்சு அடிச்சிருந்தா 11:30 பிரச்சனை 11:30 முடிஞ்சிருக்கும். கொடங்கிட்டு இருக்கும். இது 2 மணி வரை போராடி எத்தனை அந்தகார வல்லமையை கட்டி இருப்பணும், எங்கண்டெல்லாம் வந்த ஆவிகளை கட்டி இருப்பணும், எத்தனை பேருக்கு பேர் சொல்லி இருப்பணும். அவன் விட்டுருப்பானோ, இவன் விட்டுருப்பானோ, அப்புறத்தில் அவன் விட்டுருப்பாளோ, எல்லாத்தையும் ராத்திரி 2 மணி வரை இருந்து கட்டி உரை கடந்த என்ன உறங்க விடாம கட்டி தேவனை முக்கியத்துவப்படுத்து, தேவையில்லாத விட்டு தள்ளு. சிலர் பேசின வார்த்தை இன்னும் உன் உள்ளத்தில் இருக்கு, ஆவியானவர் சொல்றாரு விட்டு தள்ளு. சிலர் சொன்னது இப்போ உனக்குள்ள இருக்கு, ஆவியானவர் சொல்றாரு விட்டு தள்ளு. சிலர் சொன்ன வார்த்தைகளை இப்போ சுமந்துட்டு இருக்கிற, ஆவியானவர் சொல்றாரு விட்டு தள்ளு. இந்த ஆண்டுல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக கை தட்டி நல்ல வாயை திறந்து 2 நிமிஷம் ஆவியில நிரம்புங்க. நல்ல வாயை திறந்து. சில பிரச்சனை எரியுது, குடும்பத்தில் உண்டான சில பிரச்சனை எரியுது, வீட்டுக்குள்ள உண்டான சில பிரச்சனை எரியுது. அட்கா ரகதா கமனா கதனா பிரௌடா ரகதா வைடல் கமனா அந்தல ரீபல சந்தல ரீபல பிரௌடப ரத்த அல்கா ரகதன ரிகதன கமதன ஊடபால வைடபால பிரௌடபால ரிகதன கமதன. அபிஷேகம் இறங்குது, அபிஷேகம் இறங்குது. இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறாரு. இனி அந்த எண்ணம் வருவதில்லை. தவறுகள் 4 சொன்னேன். இது அவனுக்கு மட்டும் நடந்ததல்ல, நமக்கு நடக்க வாய்ப்புண்டு. 1, எதை மேற்கொண்டானோ அதற்கு அடிமையானான். 2, உடனடியான மாற்றம் நடந்தது, படிப்படியான மாற்றம் நிகழவில்லை. 3, தனக்கொரு பிரதி எழுதவில்லை, தனக்கொரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். 4, முக்கியப்படுத்த தேவையில்லாத காரியங்களை முக்கியப்படுத்தினான், கர்த்தரை முக்கியப்படுத்தவில்லை. அதனால் என்ன நடக்குது? கண்டதும் கேட்டதும் பிரச்சனையாச்சு, கண்டதும் பிரச்சனையாச்சு, கேட்டதும் பிரச்சனையாச்சு. கேட்டது என்ன? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அப்புறம் மனசுக்குள்ளே வச்சு சிந்திக்க தொடங்கினாய், இன்னும் அவனுக்கு என்ன மட்டும் பாக்கி? சிங்காசனம் மட்டும் பாக்கி. கண்டது பிரச்சனையானது. ஜனங்கள் போகிறார்கள், சாமுவேல் வரவில்லை, சத்துருக்கள் வருகிறார்கள். இதெல்லாம் இருக்கும்போ கர்த்தராக்கு முன்னே இருந்தா நீ பயப்படுவதே இல்லை. 5, இதாக்கும் அதை விட எல்லாத்த விட முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எதிராளியை பின்தொடராமல் அபிஷேகம் உள்ளவனை பின்தொடர்ந்தான். யாரை பின்தொடராமல்?
ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுவீங்களா? காமன் எனிமி. ஐயோ கஷ்டம் இல்ல, மெதுவா சொல்லுங்க. காமன் எனிமி. ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு எதிராளி தான் உண்டு. அந்த எதிராளி பொதுவான எதிராளி. அது யாரும் சொல்லாமலே நமக்கு தெரியும். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவில் போய் கிடந்தாலும், நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் கிடந்தாலும், நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆப்பிரிக்காவில் கிடந்தாலும், நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்க கிடந்தாலும் நமக்கு எதிராளி ஒருத்தன். நீங்க வலது சைடு ரெண்டவனை அடிங்க, நான் இடது சைடு ரெண்டவனை அடிக்கிறேன். நீங்க முன்னண்டவனை அடிங்க, நான் பின்னண்டவனை அடிக்கிறேன். நீங்க மேலண்டவனை அடிங்க, நான் கீழண்டவனை அடிக்கிறேன். ஏன்னா நமக்கு எதிராளி ஒண்ணு. நம்ம எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் நம்ம நோக்கம் ஒரு எதிராளி. அந்த எதிராளி கூட தலை இல்லாதவன், தலையை சிலுவையில உடைத்தார். இப்படி ஒரு எதிராளி நமக்கு உண்டுன்னு நமக்கு தெரியுது. இப்போ சவுலை பொறுத்தவரை 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனுக்கு யார் எதிராளி? அமலேக்கியர்கள், மீதியானியர்கள், பெலிஸ்தியர்கள், இப்படி எகிப்தியர்கள், இப்படி அவனை சுற்றி எதிராளிகள் இருக்கும்போ அவன் எந்த எதிராளிகளையும் எதிர்க்கல்ல. அவன் எந்த எதிராளிகளையும் விமர்சிக்கல. அவன் எந்த எதிராளிகளையும் பிரச்சனை பண்ணல. அவன் எதை பார்த்தான் தெரியுமா? கொஞ்சம் ஜபிக்கிற யாராவது உண்டா? கொஞ்சம் பாடுற யாராவது உண்டா? கொஞ்சம் கிருபை உள்ள யாராவது உண்டா? கொஞ்சம் ஆராதிக்கிற யாராவது உண்டா? கொஞ்சம் ஆவியில நிரம்புற யாராவது உண்டா? கொஞ்சம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற யாராவது உண்டா? கொஞ்சம் உபவாசம் என்ற யாராவது உண்டா? அவனை தேடி போய் போராடுனா அதுலயா தப்பு? நல்ல வாய திறக்கணும். நமக்கு ஒரு எதிராளி உண்டு. உங்கள் எதிராளியாகிய பிசாசு, உங்கள் எதிராளியாகிய. அப்ப என் வீட்டில் கூட பிறந்தவங்கள எனக்கு எதிராளி இல்லை. அவங்க எதிராளியா இருந்தா கூட அவங்க உள்ள இருந்து செயல்படுறது யாரு? அவ்வளவுதான். காமன் எனிமி. ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு எதிராளி. அது அரசியல்வாதி அல்ல, அது மனுஷன் அல்ல, அது காணக்கூடிய சத்துரு அல்ல. அது உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவை. நமக்கு அப்படி. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுற்றி இருக்குன்னு சத்துருக்கள். அந்த பக்கம் பெலிஸ்தியர் அடிக்கடி தலை எடுத்து வருவனும், அப்புறம் அமலேக்கியர் அடிக்கடி தலை எடுத்து வருவனும், அப்புறம் மோவாபியர், அப்புறம் ஏதோமியர். இப்படி அங்க சத்துருக்கள் உண்டு. இவன் பின்தொடர்ந்தா யாரை பின்தொடரணும்? சத்துருக்களை பின்தொடரணும். இவன் அதை விட்டுட்டு கிருபை உள்ளவனை பின்தொடர்ந்தான். 40 ஆண்டுகள்ல எத்தனை தடவை தாவீதை தாக்கினான் தெரியுமா? 16 முறை ராணுவத்தை அனுப்பினான். எத்தனை தடவை ராணுவத்தை அனுப்பினா? யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜ்யத்தின் ராணுவம் 16 தடவை ஒருத்தனை தேடி போயிருக்கு. 5 தடவை ராணுவத்தை கூட சவுலும் சேர்ந்து போனாய். அப்ப எத்தனை தடவை ஆச்சு? 21 தடவை ஒரு தேசத்தின் ராணுவம் ஒருத்தனை தேடி போகுது. 21 தடவை பிளஸ் 3 தடவை ஈட்டியாலே எறிஞ்சாய். அப்ப எத்தனை தடவை? 24 முறை. ஒன்னு யோசிச்சு பாருங்க. எதிராளி அல்லாத ஒருவனை எதிராளியாக்கி, கிருபை உள்ள ஒருவனை எதிராளியாக்கி,
ஜபிக்கிற ஒருவனை எதிராளியாக்கி, தேவன் பட்சத்தில் இருக்கிற ஒருவனை எதிராளியாக்கி, 16 முறை இராணுவத்தை அனுப்பியும் 5 தடவை இராணுவத்தை கூட போயும் 3 தடவை ஈட்டியால் தாக்கியும் தன் நேரத்தை வீணாக்கிட்டே இருந்தான். தன் நேரத்தை அந்த சமயத்தில் பெலிஸ்தருக்கு விரோதமாக போயிருந்தார். ராஜ்யத்தை பெருசாக்கி இருக்கலாம். உள்ளுக்குள்ள உள்ள பிரச்சனையை சமாளிச்சக்க நேரம் திகையல்ல. ஒன்று யோசிச்சு பாருங்க. இப்போ சபை வளர்ச்சிக்குன்னு இறங்கும்போ உள்ளுக்குள்ள பிரச்சனை வந்துன்னா அதை சமாளிக்க நேரம், உள்ளே முறுமுறுப்பும் உள்ளே கோபமும் உள்ளே வைராக்கியம் வந்துன்னா நமக்கு வெளியே உள்ள ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய நேரம் கிடைக்காது. ஏன்? உள்ள பிரச்சனையை சமாளிக்கும்போது 1 வருஷம் தீரும். உள்ள நெருக்கத்தை சமாளிக்க 1 வருஷம் திகையில்லை. நம்ம பலவீனத்தை சிந்திச்சு பார்க்க 1 வருஷம் திகையில்லை. எனக்கும் ஐயா, எனக்கு எழுச்சி நடக்கும் ஐயா, எனக்கு முட்டு வேதனை, கை வேதனை, இதெல்லாம் உண்டு. இது ஒன்றும் இல்லைன்னு இல்லை. இதெல்லாம் இருக்கும்போது என் எதிராளி பொதுவான ஒரு எதிராளி. அவனை அடிக்கிறது நான் மட்டும் இல்லை, கோடி கோடி பரிசுத்தவான்கள் அவனை அடிச்சிட்டு இருக்கணும். அந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆள். இந்த உபவாசத்தோட ஆவியில நிரம்பி போராடு. கொஞ்சம் வாயை திறந்து, கொஞ்சம் சத்தம் உயர்த்தி, கொஞ்சம் கை தட்டி, கொஞ்சம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி எதிராளி விழுகிறான். இதில் ஒரு தடவை என்னன்னா, சாமுவேலே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே சவுல் என்ன கண்டா என்னையும் கொல்லுவாய், என்ன கண்டா என்னையும் கொல்லுவாய். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். சவுல் அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல் வாராருன்னு சொன்னா பட்டணங்களை நடுங்கும், மூப்பர்கள் எழுப்பி நின்று கனம் பண்ணுவனும். இஸ்ரவேலின் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சது சாமுவேல். சாமுவேல் தன் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒண்ணு கூட தரையில விழல. அவ்வளவு பெரிய கிருபை உள்ள மனுஷன். இப்ப அந்த சாமுவேல் சொல்றாரு, சவுல் கண்டா என்னையும் கொல்லுவாய். என்னையும் பார்த்தீங்களா? ஜபிக்கிறவன் மொத்த எதிராளி ஆக்கி இருக்கு. முழங்கால் நின்று ஆலோசனை கொடுக்கிற ஆட்களை மொத்த எதிராளியா நினைச்சிருக்கு. நீ நல்லா இரு, நல்லா ஜபின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணுது? அவங்களுக்கு நம்மளை பிடிக்காதனாலே ஆகும் ஆலோசனை. அப்படி இல்லை, உன்னை பிடிச்சிருக்கு அதனாலே ஆகும் ஒரு ஆலோசனை தாருது. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலே ஆகும் ஒரு ஆலோசனை தாருது. ஜபி, பைபிள் வாசி, ஆராதி, சர்ச்சுக்கு வா, தெய்வத்தை நெருங்கு, பரிசுத்தமாறு. கர்த்தருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கர்த்தருக்கு குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தேவ மனுஷர்களை வச்சு உனக்கு ஆலோசனை தாரது. இந்த ஜெபம் போதாது, இந்த கிருபை போதாது, இந்த அபிஷேகம் போதாது, இந்த பலன் போதாது, இந்த வல்லமை போதாது, இன்னும் என்னை அறிவா, என்னை அறிவான்னு. இப்போ சவுல் சாமுவேலை கண்டா சாமுவேலையும்
சில ஆட்களுக்காக நாம் ரொம்ப ஜோம் பண்ணி உபவாசம் பண்ணி பிரயாசப்பட்டு தூக்கி எடுக்கிறோம் இல்லையா, அவங்க ஒரு லெவலில் வந்த பிறகு நம்மளை கண்டா நம்மளை எங்கே இல்லை நம்ம ஊரில் அப்படி இல்லைன்னு ரொம்ப சாப்பிடாம கிடந்து அவங்கள தூக்கம் ஆண்டவரே, அவங்கள ரட்சியும் ஆண்டவரே, அவங்கள நடத்தும் ஆண்டவரே, அவங்க பிரச்சனையை மாற்றி விடும் ஆண்டவரே, தேசத்தில் உயர்த்தும் ஆண்டவரே ஜோம் பண்ணியிருப்போம். உயர்ந்தா இல்லையா, உயர்ந்த பிறகு முதல்ல போடுற திட்டமே நம்மளை கொல்லணும். எங்கேயோ கிடந்த சவுல்னா யாருக்கும் தெரியாது, ஊர் பேர் அட்ரஸ் ஒன்றும் தெரியாது. ஆக தெரிஞ்சது கழுதை வளர்த்துறவன், அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. இப்போ இஸ்ரவேலில் எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேலின் ராஜா. இப்போ சாமுவேல் சொல்றாரு, அவன் என்ன கண்டா என்னையும் கொல்லுவான். அப்ப கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, நீ சாகாம போக வழி நான் சொல்லித்தாரேன். நீ சாகாம போக வேண்டிய வழி என்ன வழி? ரொம்ப சிம்பிள். வாசிங்க. பார்த்தீங்களா, கர்த்தருடைய டெக்னிக்கை பாருங்க. ஒரு காளையை எடு, காளைய கழுத்தில் கயரை கட்டு, கயருக்கு அச்சத்தை கையில் பிடி, போ. ஆராதனையின் கயறு உன் கையில இருக்குன்னா எவனும் உன்னை கொல்ல மாட்டான்னு ஜபத்துக்கு கயற பிடி, அபிஷேகத்துக்கு. உடபாபாபாபா கந்தரவனமா கையை தட்டி அடகடகடகல் கதனகடக துரபலபரபலப கந்தரபலபரபலபா ரியந்தரபல பிரௌடபத்தனபரபலபா. கர்த்தருக்கு பலியிட போறேன்னு சொல்லி ஜபத்தின் கயரை பிடிச்சிட்டே வா, அபிஷேகத்தின் கயரை பிடிச்சிட்டே வா, பலி மிருகத்தின் கயரை பிடிச்சிட்டே வா, விசுவாசத்தின் கயரை பிடி. சத்துருக்கள நடுவுல போகலாம், ஒன்றும் செய்ய முடியாது. சவுல் கொல்லும்படி திட்டம் போட்டிருக்கிற அதே வழியை சாமுவேல் போறாரு. போகும்போது கையில் ஒரு கயர் இருக்கு. ராணுவ வீரர்கள் சொல்லு சவுல்கிட்ட, அவன் ஆராதனைக்கு போறான். சவுல் சொல்றான், ஆராதனைக்கு போறவனை நான் தொட மாட்டேன். எந்த இடத்துலையோ எந்த ராத்திரியிலையோ கிருபையின் கயறப்படி, அபிஷேகத்தின் கயறப்படி, தேவ பிரசன்னத்தின் கயறப்படி, எப்படி பிடி பிடி பாச்சி பிடி, உரபா சக்கரபா, விடாத விடாத, கிருபையான பிடி. ஒரு சத்துரு உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு அந்தகார வல்லமை உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. தேசத்தின் நடுவில் புறப்பட்டு போகும்போ துதியின் கயரை பிடித்து கொண்டு போ, ஆராதனையின் கயரை பிடித்து கொண்டு போ, அபிஷேகத்தின் கயரை பிடித்து கொண்டு போ. மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும் கயரை பிடி. குடும்பத்தை பழி வாங்க துடித்த அந்தகார வல்லமைக்கு நடுவுல கயரை பிடிச்சு கொண்டு ஏறி போ. சவால் விடுகிற சத்துருவுக்கு நடுவுல கயரை பிடிச்சிட்டு ஏறி போ. உரபா சக்கரா ரிஹந்தரபா.
அல்கபன கபன கடகதன அபிஷேகம் பெறாத யாராவது உண்டுன்னா கண்ணை மூடுங்க. இறங்குற அக்கினி. பயங்கர தேவ பிரசன்னம் இறங்குது. பயங்கர அபிஷேகம் இறங்குது. எல்லாம் போனால் இந்த கயரை மட்டும் விடாத. எல்லாம் போனால் இந்த கயரை மட்டும் விடாத. இந்த கயர்ல இருக்கு உனக்கு ஜீவன். கபா ரகா தனா தியா கல்மா ரகந்தரா தியா அல்மஹந்த ஹத்தரியாம் தல்மனாதரா ரேகமன கமகத கடக ரகத்தரா தியால்பனி அல்பந்தர பத்த பந்த பத்தரா ரீவல் கபா துலபன மனமலபா ரே காந்தர மனபா. எதிராளியின் திட்டங்கள் உடையுது. பயங்கர தேவ பிரசன்னம். என்ன பயங்கரம். கவனிங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியா தான் போகணும். சத்துரு குடியிருக்கிற இடம் வழியா தான் போகணும். போராட்டங்கள் வழியா தான் போகணும். ஒருவேளை அவன் என்னையும் கொல்ல பார்ப்பான். ஒரு காலத்தில் என் ஜபந்தான் அவனை வாழ வைத்தது. ஒரு காலத்தில் அவனுக்காக உபவாசம் பண்ணினேன். ஒரு காலத்தில் அவனுக்காக நடுவில் தெய்வ சமூகத்தில் முழங்கால நின்னேன். இப்போ அவன் என்ன கண்டாலும் கொல்லுவான். அவன் கையில் அதிகாரம் இருக்குது, அவன் கையில் பணம் இருக்குது, அவன் கையில் ஆள் இருக்குது. அவன் நேரே வந்து என்ன கொல்லுவேன்னு சொல்லிட்டு போனான். கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொன்னார், ரொம்ப சிம்பிள், நீ இந்த கயறப்படி, நீ இந்த கயறப்படி, ஒரு சத்துரு பண்ண தொட முடியாது. நீ இந்த கயறப்படி, நீ இந்த ஜபத்தை கயறப்படி, நீ இந்த அபிஷேகத்தை கயறப்படி, நீ இந்த கிருபைக்கு கயற விடாத. பலி மிருகத்தை பிடி, இயேசுவை பிடி.
ஆண்டவரே நான் யார்கிட்ட போய் சொல்லணுமா? ஆண்டவரே நான் யார்கிட்ட அபயப்படணுமா? யார்கிட்ட கூட வாருங்கன்னு கேட்கணுமா? யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லணுமா? கர்த்தர் சொன்னார், இல்லை, பலி மிருகம் உன் கூட வந்தால், அதன் கயர் உன் கையில் இருந்தால் ஒரு சத்துருவனை தொட முடியாது. பலி மிருகம் என்ன தெரியுமா? ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. நீ ஆராதனைக்கு போறது வர எரிகோவை உடைத்தது ஆராதனை, சிறைச்சாலையை தகர்த்தது ஆராதனை. ஆராதனையை விடாத, ஆராதனையை விடாத. அதாகும் ஜன்னல் வழியா பார்த்து மீகாள் பரிகாசம் பண்ணினப்போ தாவீது சொன்னாய், இவ்வளவு இல்லை, இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன். நான் நடந்து போகிற வழியில் எல்லாரும் என்ன பரிகாசம் பண்ணினாலும், எல்லாரும் என்ன கேவலப்படுத்தினாலும், எல்லாரும் என்ன மோசமாக திட்டினாலும், அங்கே போய் உட்கார்ந்து உனக்கு என்ன வேலை அப்படின்னு எல்லாரும் என்ன ஏளனம் செய்தாலும், நான் இன்னும் கர்த்தரை ஆராதிப்பேன், நான் இன்னும் கர்த்தரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வாரீங்க? கண்ணை மூடலாம், பயங்கர அபிஷேகம் இறங்க போகுது, பயங்கர அபிஷேகம் இறங்க போகுது. கண்ணை மூடி பெற்று விடுங்க, பயங்கர அபிஷேகம். சபை மொத்தம் ஒரு ஆராதனை ஆவி. இந்த ஊழியத்தோடு ஆவியானவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. உன்னை கொல்ல பார்த்த மனிதர்கள் உண்டு, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு நேரே வந்து முகத்தில் பார்த்து சவால் விட்ட மனிதர்கள் உண்டு, ஆயுதத்தோட பதிவிருந்த மனிதர்கள் உண்டு, உன் சடலை இந்த தேசத்திலிருந்து போகும்னு சவால் விட்ட மனிதர்கள் உண்டு, உயிரை எடுக்கும்படி காத்திருந்த மனிதர்கள், வண்டி வார வழியை பார்த்து வண்டியை நொறுக்கும்படி காத்திருந்த மனிதர்கள் கூட உண்டுன்னு ஆவியானவர் சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த ஆண்டில் ஆராதனை அபிஷேகத்தையும் பிடித்துக்கொள். எந்த சத்துரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அத்தனை பேர் 2 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து எதிர் வல்லமை முறியுது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற மரண ஆவிகள் முறியுது. எல்லார் மேலும் ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். அப்பா கூப்பிடு, சத்தம் உயர்த்தி